இயேசு என்பது வெறும் நாமம் அல்ல, இயேசு என்பது அதிகாரம். ஒவ்வொரு நாள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு என்பது ஒரு அதிகாரம். மத்திய 28:18 ஆண்டவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமம் என்பது சகல அதிகாரம் உடையது, த டிவைன் அத்தாரிட்டி. எந்த இடத்திலே நீங்கள் அதை பேசினாலும் அந்த தெய்வீக அதிகாரம் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். எதற்கு நேராக அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த தேவனுடைய அதிகாரம் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். பிலிப்பியர் 2 வாசித்து பாருங்கள். பிலிப்பு சொல்லுகிற போது 2:6 சொல்லுகிறான், தேவன் ஒரு பெரிய நாமத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற போது சொல்லுகிறான், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதான ஒரு வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? சரியாய் அறிந்திருக்கணும். இங்கே அற்புதம் எப்போ நடக்கிறது? தேவ நாமத்தை அறிந்தவர்களாலே அற்புதம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு என்பது ஏதோ ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய வெறும் நாமம் மாத்திரமல்ல, அதிகாரம் மாத்திரமல்ல, அவருடைய குணாதிசயங்கள். இயேசுன்னு சொன்னாலே என்ன தெரியும்? அவருடைய அன்பு வெளிப்படும். இயேசு என்று சொன்னாலே அவருடைய இரக்கங்கள், இயேசு என்று சொன்னாலே அவருடைய கிருபை, தயவு, ஏராளமான அவருடைய குணாதிசயங்கள். ஏன்னா இயேசு என்பது வெறும் நாமம் அல்ல, அது தெய்வீக குணாதிசயங்கள். அதை பேசுகிற போது, அந்த இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் பேசுகிற போது என்ன வெளிப்படும் சொன்னா, அந்த தெய்வீக குணாதிசயம் வெளிப்படும். அந்த நாமத்தை பேசுகிற போதே அவருடைய ஆளுகை, அதிகாரங்கள் வெளிப்படும். பாருங்க, ஜீவனுள்ள தேவன் அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அற்புதம் எப்படி நடந்துன்னு சொன்னா, இயேசு என்கிற நாமத்தினாலே நடந்தது, இயேசு என்கிற நாமத்தை அறிந்தவர்களாலே நடந்தது. மூன்றாவது, இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தினதினாலே நடந்தது. இன்னைக்கு அநேகருக்கு நம்ம கேட்டா நமக்கு தெரியாதா? இயேசுன்னா யாருன்னு கேட்டா நமக்கு என்ன செய்யும்? தெரியும். இயேசு உங்களுக்கு தெரியுமானா இயேசு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பாருங்களேன், பல நேரங்களில் நம்முடைய அனுபவங்கள், நம்ம சிஎம் எவ்வளவு பேருக்கு தெரியும்னா எல்லாம் சொல்லுவோம், எல்லாரும் கை தூக்கும், எனக்கும் தெரியும், எனக்கு தெரியும். உங்களை அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. அவருக்கு எனக்கு ஒன்றும். பாருங்களேன், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனை நாம் அறிந்திருக்கிறது மாத்திரம் அல்ல, அவராலே அறியப்பட்டு இருக்கணும். யோவான் 15:5 நீங்க வாசித்து பாருங்க. சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்குமானால், இந்த உறவு சரியாய் இணைக்கப்பட்டிருக்குமானால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ ஜெபத்துக்கான பதில் வருகிறதா? தேவனுடைய அந்த நாமத்தை அறிந்திருக்கிற அனுபவங்கள், அந்த உறவிலே நடக்கிற அனுபவங்கள் பயன்படுத்தணும். இயேசு என்கிற நாமத்தை என்ன செய்யணும்? நமக்கு தெரியும். சோப்பு போட்டா என்ன செய்யும்? அழுக்கு போகும்னு தெரியும். அந்த தெரிந்த அறிவு மாத்திரம் என்ன செய்யாது? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்கை அகற்றாது. அதை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? பயன்படுத்தி ஆகணும்.